Hi guys, have a great day. This is Sangavi from Math Pirates. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 3D ஷேப்ஸ் ஓகேங்களா? ஸோ என்னடா 3D ஷேப்னு சொல்லிட்டு கீழே 2D ஷேப்ஸ் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ இதை பேஸ் பண்ண 3D ஷேப்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக என்னென்ன 3D ஷேப்ஸ் இருக்குது அப்படின்றது தான். ஸோ 3D ஷேப்ஸ் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ 3D ஷேப் அப்படின்னும் போது 3 டைமென்ஷனல், அதாவது 2Dயில் வந்து நமக்கு லென்த்தும் ஹைட்டும் தான் இருந்தது ஓகேங்களா? இதுவே 3Dயில் பார்த்தீங்கன்னா லென்த்து, ஹைட்டு அண்ட் விட்த் இருக்கும் ஓகேங்களா? ஸோ இப்போ கவனிங்க, இங்கே நமக்கு ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயர் ஃபார்மோட 3D ஷேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்யூப். ஸோ இந்த க்யூப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் லென்த் பார்க்க முடியும், ஹைட் பார்க்க முடியும் அண்ட் தென் விட்த்தும் நம்மளால் பார்க்க முடியும் ஓகேங்களா? யூ கேன் ஃபீல் தட் ஷேப் ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம 3D அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ஸ்கொயருக்கு வந்து 4 சைட்ஸ் இருக்குது இல்லையா? இதுவே இந்த க்யூபுக்கு பார்த்தீங்கன்னா 6 சைட்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாமா? 1 2 3 4 5 அண்ட் 6 ஓகேங்களா? ஸோ இது ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும் ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா cuboid. So cuboid is the 3D form of a rectangle. So opposite sides equal நம்ம சொன்னோமா? ஸோ இது பாருங்கள், ஆப்போசிட் சைட்ஸ் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுலேயும் நம்மளால் விட்த் வந்து ஃபீல் பண்ண முடியும், இந்த ஷேப்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ சேம் லைக் தட் க்யூப் மாதிரியே க்யூபாய்டுக்கும் 6 சைட்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 அண்ட் 6 ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், நம்ம ட்ரையாங்கிள் ஒரு ஷேப் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ ட்ரையாங்கிள் பேஸ் பண்ண 3D ஷேப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரையாங்கிள் பேஸ் பிரமிட். ஸோ இது நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு பிரமிட் மாதிரி இருக்குங்களா? ஸோ இதோட பேஸ் என்னவா இருக்குது? ட்ரையாங்கிளாக இருக்குது. ஸோ இதில் எத்தனை சைட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 அண்ட் 4 பேஸில் இருக்கக்கூடிய சைடு. ஸோ இது வந்து ட்ரையாங்கிள் பேஸ் பிரமிட். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் சேம், இதுவே ட்ரையாங்கிள் சைட்ஸ் பட் பேஸ் வந்து ஸ்கொயராக இருந்ததுன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்கொயர் பேஸ்டு பிரமிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேஸ் வந்து ஸ்கொயராக இருக்குது அண்ட் தென் மேலே நமக்கு ஃபுல்லாக 4 சைட்ஸ் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது ஓகேங்களா? ஸோ அப்போது 1 2 3 4 அண்ட் தென் 5, இதில் வந்து நமக்கு 5 சைட்ஸ் இருக்குது ஓகேங்களா? இது வந்து ஸ்கொயர் பேஸ்ட் பிரமிட். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், இதுவே ஸ்கொயராக இருந்தது, ட்ரையாங்கிளாக இருந்தது, ஒருவேளை சர்க்கிளாக இருந்ததுன்னா அதுதான் நம்மளோட கோன் ஓகேங்களா? ஸோ அப்போ கோன் எடுத்துக்கும் போது பேஸ் வந்து நமக்கு சர்க்கிளாக இருக்கும் அண்ட் தென் மேலே வந்து ஒரு கர்வ்டு ஸ்பேஸ் நமக்கு இருக்கும். ஸோ இது வந்து கர்வ்டு சைட். ஸோ 1 அண்ட் தென் கீழே இருக்கக்கூடிய ஃப்ளாட் சைட் வந்து 2 ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், நமக்கு இப்போ வந்து நம்ம ஸ்கொயர் பேஸ் பார்த்தோம் அண்ட் தென் ட்ரையாங்குலர் பேஸ் பார்த்தோம், சர்க்கிள் பேஸும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரையாங்குலர் ப்ரிசம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஷேப்க்கு நேம். ஸோ இதோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிளாக இருக்கும். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். அண்ட் தென் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்ஸும் நமக்கு 2 சைட்ஸில் இருக்கும். ஸோ இதுக்கு மொத்தமாக எத்தனை சைட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அண்ட் 5 ஓகேங்களா? ஸோ இதுக்கு 5 சைட்ஸ் இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் ப்ரிசம் ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் சிலிண்டர். இதுவும் நம்மளோட 3D தான். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னா லென்த் இருக்கும், ஹைட் இருக்குது அண்ட் தென் விட்த்தும் இருக்குது ஓகேங்களா? ஸோ இதுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்வ்டு சைட் 1 ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் டு எண்டிங் அண்ட் தென் ஃப்ளாட் ஸ்பேஸ் 2 அண்ட் 3. ஸோ இதுதான் நம்மளோட சிலிண்டர் ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட பேசிக் 3D ஷேப்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ.